சொல்லியா வேணாம் கலியான்னு சொல்றது நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் அப்ப வேற மாதிரி வலிக்கிறேன். எந்த கலக்கணும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பார்த்து வைப்பான். அந்த காலங்கள் கொஞ்சமோ நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் ரொம்ப பெருசு என்று. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள மனசுடா. அந்தி வரும் நேரம் இந்த அம்மா குண்டினாரும் ஏன் கழுவலையோ இருக்கட்டும். யார் என்ன விசாரிப்போம். ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. மூத்திரம் குடிச்ச கண்டுபிடிச்சாடும் பயன். யாருன்னு கூப்பிடுள்ள கதை மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. லூசு முண்டியா இருக்குமோ இல்லை ஒரு செவிட்டு முண்டியா இருக்குமோ? சரி எதுவாக இருந்தா தான் சைஸை கையை வச்சுக்கோ. வந்து வராதமா ஒரு பொம்பளை போய் முன்ன கூட தெரியாத பொம்பளை என்னமா ஏதுமா எதுக்கு வந்தா என்ன காலத்துக்கு வந்தா என்ன விஷயத்துக்கு வந்தா என்ன பேச வந்தா என்ன பேசிக்கிட்டு கேட்காம ஓஸ்டதுக்கு அவன்ற இவன்ற எடுவட்டம்ன்ற அந்த பண்ற தும்சுல ஏயா உனக்கு கொஞ்சமா சூடு இருக்கா சொரண இருக்கா மான இருக்கா வெக்க இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா சுமி இருக்கா சுருகிதா இருக்கா வாயில இருக்கா பல்லுல இருக்கா மூக்குல இருக்கா அக்க இருக்கா பக்கம் இருக்கா கால்ல இருக்கா கவட்டல இருக்கா பேண்ட் இருக்கா சட்டை இருக்கா எனக்கு எப்படி இருக்கணும் தெரியணும். நம்ம மைக் செட்டுக்கார் முத்தல இந்த எம்எம்எஸ் இருக்காரு அவருடைய சார்பா எனக்கு அப்படி இருந்தா பெரிய ஆஸ்பத்திரியில போய் படுத்துற ஒழுங்கு மரியாதையா கூடாது. குடுத்தல குள்ள குடி கண்ண கவடி எடுத்துருவேன். அடிச்சேன்னா ஆப்பாயில் தெரிஞ்சு போங்க. போட்டல உன் பொசிஷன் நம்ம போயிடும். நான் போட்டே புட்டு புரிச்சுட்டு போயிறேன். அடிக்கிற அடியில உன் ஆப்பாயில் கலங்கி போகும். அட்டுக்கறல ஓந்தே கலங்கி போயிறேன். குடுத்தல கொட்டை மேல கொய்தான்றவே. நான் குடுத்தேன்னு வெச்சு அறறமடா 6 ஊர் தாண்டி போயிறேன். ஏறிக்கிட்டு குடுத்தல நாரிடி செத்து போவேன். நாரிடி ஏறிக்கிட்டு செத்து போயிடுவேன். நிறுத்துமா. நிறுத்தியா. அதெல்லாம் பொம்பளையா? இல்ல ஆம்பளையா? அதல வெளிய தொங்க போட்டா காமிக்க முடியும். நாய் வந்து கவட்டும். எப்ப பேசுற? நீ ரொம்ப பேசுற. ஒரு பொண்ணுன அச்சமரமான பைப்போட இருக்கணும். ஒரு ஆணுடா எல்லாமே இருக்கணும். எல்லாம் இருக்கவே நிக்கிறேன். இல்ல நான் எனக்கு இருக்கறத நீ பேசுற. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? இங்க உட்கார்ந்து பாக்குறது யாரு? என்ன பத்த தாய்மாருக்கு எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி உனக்கு அப்ப அறிவுறுதான் பாப்பா. என்ன வாங்கி குடிக்க? மூத்திரத்தை வாங்கி குடி. அப்படியா? இங்க வர என் சிங்கம் இங்க உட்கார்ந்து இருக்குது. எப்படி உட்கார்ந்து இருக்கு பாரு, எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கு. அங்க வர அடாடா அந்த மஞ்சள் சட்டை சிரிக்கையில என் குழந்தை எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு நீ ஒருபடி இல்ல. நீ மேல கண்ணாத்தாண்டா இருக்கு. ஒருபடி இல்ல. அவங்க மூத்திரத்தை 2 படியா வாங்கி குடி. அப்பயாச்சும் உனக்கு பொம்பளை மூத்திரத்தை குடிக்க சொல்லி பயப்படாம குடிக்கிறேன். சரி ஆம்பளை மூத்திரத்தை குடிக்க சொல்லாத. ஏயா அவன் ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்கார்ந்திருப்பான். அவன் மூத்திரத்தை குடிச்சு மேற்கொண்டு தலையில அப்பயாச்சும் உனக்கு அறிவு வரட்டும். ஏன் இப்ப மூத்திரம்ல கோவிக்கிற? நீ ஏன் கோவிக்கிற? நீ கோவிக்க கூடாதுமா. நீ கோவிக்க கூடாது. முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு. ஆமா அதுக்கு கும்பாபிஷேகம் வைப்பாங்க. ஆமா வைப்பாங்க. ஐயரை குட்டி அந்த ஐயர் வந்து புண்ணியானம் பண்ணுவாரு. ஆமா ஓம் சுக்லாம் மரணம் விஷ்ணுபரதம் சதுர்பூஷணம் சாச்சத்து ஓம் ஐயா என்னையா சொல்ற? நான் அப்படி ஓதிக்கிட்டு தெளிப்பாரு. அப்படியே என்னத்த என்ன தெளிப்பாரு? என்ன தெளிப்பாரு? திஸ் கோமியம். கோமியம் அது என்னது? என்னதியா? பசு மாட்டு மூத்திரம். ஆமா ஒண்ணும்ல நீ தான் நம்ம வன்னிக்குடியில் இருக்கக்கூடிய பசு மாடு. பசு மாடு நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் இந்த ஊர் முத்துமாரிக்கு நேர்ந்துட்ட கோயில் காலை. கோயில் காலை. ஆமா நீங்க பசு மாடு. அமாவாசை நேரத்துல எனக்கா எப்படி கத்துவீங்க? அம்மா எதுக்கு கத்துது இப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? உடனே இந்த கோயில் காலை என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்பத்தான் குடியிருப்பு கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். கத்தனோட திருப்பி பசு மாடு கத்துது. எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. எதுக்கு? மைத்து புடுங்க. அதுக்கு தேமா என்ன உனக்கு தெரியாத மாதிரி கேட்பேன். என்ன வந்த உடனே திருப்பி காளமாடு என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? 4 கால் வாசல்ல ஓடியாரு சொன்ன உடனே திருப்பி பசு மாடு. அம்மா இதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டீங்களா? உடனே காளமாடு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? பின்னாடி தான் நிக்கிறேன் சொன்ன உடனே பசு மாடு அனத்தலோட வரத்து சொல்லும் பாரு. எப்படி? அம்மா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஆரம்பிங்க. உடனே கோயில் மாடு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? யார் பத்த புண்ணியதே நீ கூப்பிடுற? நீ கூப்பிடுற நேரம் பார்த்து கிளம்ப மாட்டேதே லேசா கிளப்பி விடுன்னு சொல்லுது.
உடனே பசுவ மாடு என்ன செய்யுது? என்ன செய்யுது? என்ன செய்யுது? என்ன பசுவ மாடு ஒண்ணுக்கு இருக்குது. பசுவ மாடு ஒண்ணுக்கு இருக்குது. காள மாடு என்ன செய்யுது? என்ன செய்யுது? அப்படியே இருக்கியா? எதுக்கு மூஞ்சி சுளிக்குது? ஏன் அப்படி சுளிக்குது? மூத்தரை இனிக்கலையா உப்பு கைக்கணும். இதை குடிச்சு புட்டு பசுவ மாடு திருப்பி கேட்கும். என்னன்னு? இப்ப யாரு கிளம்பிருச்சா? காள மாடு சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? அதோட நீ சரியாயிருவேன்.